வணக்கம், வெல்கம் டு அமெரிக்கம் டாக்கீஸ். இன்னைக்கு நம்ம பைசன் காலமாடன் படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம். வாங்க. இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷனல் மூவி. ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷனல்னா என்ன அப்படின்னா, உண்மையாவே நடந்த சம்பவத்தையோ இல்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிற நபரை மையமா வச்சு ஒரு கதை பண்ணி அதுல கற்பனையா வேற சில விஷயங்களையும் ஆட் பண்ணி ஒரு படமா எடுக்கிறது தான் ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷனல் ஜானர். ஸோ டைரக்டர் மாரி செல்வராஜ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற 3 முக்கியமான பர்சனாலிட்டிஸை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை பண்ணியிருக்காரு. அந்த 3 பர்சனாலிட்டிஸ் யாரு அப்படின்னா, தமிழ்நாட்டில இருந்து இந்தியாவுக்கு கபடியில ரெப்ரசென்ட் பண்ணி அர்ஜுனா அவார்டு வாங்கின கபடி பிளேயர் திரு மணத்தி கணேசன் அவர்கள். அப்புறம் 90ஸ்ல தென் தமிழ் மாவட்டங்கள்ல இருந்த 2 ஐடியாலஜிக்கல் லீடர்ஸ், திரு பசுபதி பாண்டியன், திரு வெங்கடேஷ பண்ணியார். ஸோ இந்த 3 பேரோட கேரக்டர்ஸும் தான் பேஸா வச்சு இந்த ஃபிக்ஷனல் மூவியை மாரி செல்வராஜ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட கோர் வந்து இந்த 2 லீடர்ஸ்க்கு நடுவில் இருக்கிற ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸால வர சண்டை தான் அப்படின்னாலுமே, இந்த படத்தை ஒரு ப்ராப்பர் ஸ்போர்ட்ஸ் ஃபிலிமா ஸ்போர்ட்ஸ் ஃபார்மெட்ல கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும், பாசிட்டிவ் கிளைமேக்ஸ் தான். ஃபர்ஸ்ட் சீன்லயே அந்த ஹீரோவோ அந்த ஹீரோ சம்பந்தப்பட்ட டீமோ கிளைமேக்ஸ்ல நடக்கிற மேட்ச்ல வின் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சீன் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லயே நம்மளுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். அப்படி இருந்தாலுமே அவங்க எப்படிலாம் கஷ்டப்பட்டாங்க இல்ல எப்படிலாம் போய் கஷ்டப்பட்டு வின் பண்ணாங்க அப்படிங்கறத சுவாரஸ்யமா கொடுக்கறது தான் ஒரு நல்ல ஸ்கிரீன் பிளே. அந்த விதத்துல இந்த படத்துல ஒரு இன்டென்ஸான ஸ்கிரீன் பிளேவும் இருக்கு. ஸ்போர்ட்ஸ் மூவி எடுக்கிறப்போ அந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸை வந்து கேப்சர் பண்றப்போ அதுல இருக்கிற இன்டென்சிட்டி ஜாஸ்தி படுத்துறதுக்காக நிறைய விஷயங்களை சீட் பண்ணுவாங்க. இப்ப கிரிக்கெட் காமிக்கிறாங்க அப்படின்னா அந்த அடிக்கிற 6 வந்து ரொம்ப தூரம் போச்சு அப்படின்னு காட்டுறதுக்காக அந்த பாலை வந்து சீட் பண்ணுவாங்க. இல்ல ஃபுட்பால்னா அந்த ஃபுட்பாலை சீட் பண்ண முடியும். ஆனா கபடியில அந்த மாதிரி கிராபிக்ஸ் வச்சு எதுவுமே சீட் பண்ண முடியாது. அங்க இருக்கிற பிளேயர்ஸ், அதாவது ஆக்டர்ஸை ப்ராப்பரா இந்த டான்ஸ் ஃபைட்டு மாதிரி கோரியோகிராஃப் பண்ணி ஆர்கெஸ்ட்ரேட் பண்ண வைக்கணும். அப்படி பண்ணாலுமே நம்ம ஃப்ரேம்ல பாக்குறப்போ சில இடத்துல மிஸ் ஆயிடுச்சுன்னா மொத்தமாவே பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்டிபிஷியலா தெரியும். ஆனா இந்த படத்துல வர கபடி சீக்வன்ஸ் எல்லாமே உண்மையாவே எங்கேயோ கபடி நடக்கிற இடத்துல போய் கேமரா வச்சு கேப்சர் பண்ண மாதிரி இருக்கு. முக்கியமா துருவ் விக்ரம் வந்து ஒரு ப்ராப்பர் கபடி பிளேயர் மாதிரியே இருக்காரு. அதுல என்னென்ன பாடி மூவ்மெண்ட்ஸ் இருக்கு, எந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குமோ அதை அப்படியே ப்ராப்பரா பண்றாரு. அவர் இந்த ரைடு போறது, போய் ஏர்கோட தொட்டுட்டு 2-3 பேரை தொட்டுட்டு திருப்பி வர்றது, இந்த மாதிரியான சீக்வன்ஸ் எல்லாம் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கபடி பிளேயர் மாதிரியே பண்றாரு. நம்ம பார்த்த கபடி சீக்வன்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹீரோ போன உடனே ஒரு 5-6 பேர் சேர்ந்து லாக் பண்ணிடுவாங்க, எல்லாரையும் தட்டி விட்டு கஷ்டப்பட்டு அந்த கோடை தொடுவாரு. அந்த மாதிரிலாம் அதில் பண்ணாம ப்ராப்பர் ப்ரொஃபஷனல் கபடி டெக்னிக்ஸை வச்சு பாயிண்ட்ஸ் கேதர் பண்ற மாதிரி ரொம்ப ப்ராப்பரா சூப்பரா பண்ணியிருக்காங்க. அந்த முதுகுல இருந்து பெல்ட் அடிச்சு வரதா இருக்கட்டும், இல்ல காலை வச்சு டக்குன்னு ஸ்கிட் பண்ணி போய் கவுட தொடர்றதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப ப்ரொஃபஷனலா பார்க்க சூப்பரா இருக்கு. துருவ் விக்ரம் வந்து இந்த படத்துக்காக ஒரு 3 இயர்ஸ் கபடி கத்துக்கிட்டாருன்னு நான் படிச்சேன். உண்மையிலேயே அந்த எஃபர்ட் வந்து படத்துல ஃப்ரேம்ல பாக்குறப்ப தெரியுது. ஸோ துருவ் விக்ரமோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. டயலாக் எல்லாம் கம்மி தான், பட் பாடி லாங்குவேஜ்லயும் எக்ஸ்பிரஷன்ஸ்லயும் சூப்பரா பண்றாரு. அடுத்தது பசுபதி பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் எந்த அளவுக்கு சூப்பரா நடிப்பாரு அப்படின்ட்டுன்னு. இந்த படத்துலயும் ஒரு இன்டென்ஸான ஒரு கேரக்டர் அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி துருவ் விக்ரமோட பிடி மாஸ்டரா வர திரு மதன், அவருமே ஆக்டிங் சூப்பரா பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் ஒரு சில சீன்ஸ்ல பசுபதி பண்ற பெர்ஃபார்மன்ஸையும் தாண்டி இந்த பிடி சாரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. என்னோட பர்சனல் ஃபேவரட் வந்து அந்த பிடி சார் தான் நான் சொல்லுவேன். அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவா இந்த மாதிரி காஸ்ட் பேஸ்ட் படங்கள் வந்ததுன்னா அவங்க வந்து ரொம்ப ஈஸியா ஒரு சைடு எடுத்துருவாங்க. அதாவது இதெல்லாம் சரி, இதெல்லாம் தப்பு, நாங்க நல்லவங்க நீங்க கெட்டவங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சைடு எடுத்துருவாங்க. அது ஒரு ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ஒரு ப்ரொபகண்டா மாதிரி ஆயிடும். பாக்குறவங்களுக்கு சில பேர் அதை பார்த்து ட்ரிகர் ஆவாங்க, சில பேர் அதை பார்த்து வெறுப்பாவாங்க, அவர்ஷன் கிரியேட் ஆகும், அவங்க சொல்ல வந்த கருத்து வந்து சரியா சேராம போயிடும். ஆனா இந்த படத்துல அந்த மாதிரிலாம் பயாஸ்டா காமிக்காம 2 சைட்லயுமே இருக்கிற சரி தப்ப ரொம்ப பேலன்ஸ்டா காமிச்சிருக்காரு டைரக்டர் மாரி செல்வராஜ். இந்த மாதிரியான படங்கள் தான் ஒரு அழகான ஒரு தாட் ப்ரோவோக்கிங் மூவிக்கான எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன். ஏன்னா படம் பாக்குறவங்க எல்லாருமே ட்ரிகர் ஆகாம இல்ல அவர்ஷன் ஆகாம படத்தை பார்த்து ரியலைஸ் பண்றாங்க இல்லையா, ஆமா இந்த மாதிரிலாம் நடக்குது, இதெல்லாம் சரி கிடையாது, இதெல்லாம் மாத்தணும் அப்படின்னு நினைச்சாலே இது ஒரு தாட் ப்ரோவோக்கிங் மூவி தான். அந்த விஷயத்த இந்த படம் ரொம்பவே நல்லா பண்ணுது. இந்த படத்தை இவங்க ஃபிக்ஷனலா எடுத்திருக்காங்க. மேபி பயோகிராஃபியா எடுத்திருந்தாங்கன்னா, அதாவது கேரக்டர்ஸ் நேம் மாத்தாம அப்பப்போ என்னென்ன இன்ஸ்டன்சஸ் நடந்ததோ அதை அப்படியே காமிச்சு ஒரு பயோகிராஃபியா எடுத்திருந்தாங்கன்னா இது ஒரு இன்டென்ஸான ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவியா வந்திருக்கும். பட் ஃபிக்ஷனலா எடுத்ததுனால இவங்க கற்பனையா ஆட் பண்ண இந்த லவ் எபிசோட்ஸ், அது மூலமா நடக்கிற சண்டை, அதனால வர ஈகோ கிளாஷ், அந்த மாதிரி வேற சில விஷயங்களும் வரதுனால படமா பாக்குறப்போ அங்கங்க இந்த எபிசோட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் படத்தை டிராக் பண்ணுது. மேபி அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு எடுத்திருந்தாங்கன்னா இந்த படத்தை இன்னும் ஒரு இன்டென்ஸான ஸ்போர்ட்ஸ் பிலிமாவே கொண்டு வந்திருக்கலாம். ஸோ பைசன் இந்த சமுதாயத்துல இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே தாண்டி எப்படி தன்னோட கோலை அச்சீவ் பண்ணாரு அப்படிங்கிற கதையை இன்ஸ்பைரிங்காவும் இன்டென்ஸாவும் சொல்லியிருக்காங்க. மிஸ் பண்ணாம தியேட்டர்ல போய் பாருங்க. மீண்டும் நான் வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.